ரூபாய் நிவாரணத் தொகைக்கான டோக்கன் இன்று முதல் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் என வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை முதன்மை செயலாளர் அமுதா தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு தரப்பில் வெள்ள நிவாரணப் பொருட்கள் அனுப்புவதற்கான பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. விழுப்புரம் உள் விளையாட்டு அரங்கத்தில் ஏராளமான தன்னார்வலர்கள் பங்கேற்று நிவாரணப் பொருட்களை தயார் செய்து வருகின்றனர். இந்நிலையில் நிவாரணப் பணிகளை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை முதன்மை செயலாளர் அமுதா நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விழுப்புரம் மாவட்டம் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி வருவதாக தெரிவித்தார். இன்று முதல் மிகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு 2000 ரூபாய் வழங்கும் தொடங்கப்படும். அது பின்னர் ரேஷன் கடைகள் மூலமாக டோக்கன் விநியோகிக்கப்படும். இப்போ டோக்கன் கொடுத்து ஒரு 3-4 நாளில் எல்லாருக்கும் அந்த 2000 ரூபாய் யார் யாருக்கெல்லாம் நம்ம டோக்கன் கொடுத்துருக்கோமோ நம்ம பணத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். கடந்த 3 நாட்களாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொட்டலங்கள், குடிதண்ணீர், பால் பவுடர், பால் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் மாவட்ட நிர்வாகம் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது.